Hello students, இப்போ 11th standard business maths chapter 2 ஓட miscellaneous exercise ஓட sum பார்க்கலாம். Solve into partial fraction. இதில் question எங்கே எழுதியிருக்கேன், denominatorல x minus 1 x plus 3 இருக்கு. x power 1 இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக partial எழுதிக்கலாம். So a divided by first value plus b divided by secondல கொடுத்துருக்கிற x plus 3. இது அப்படியே cross multiple பண்ணணும். a into x plus 3 plus இங்கே multiple பண்ணும்போது b into x minus 1. denominator ரெண்டும் multiple ஆகிடும். இந்த numeratorக்கு equal, இந்த denominatorக்கு equal. So equating the numeratorனு numerator equate பண்ணிக்கலாம். 5x plus 7 equal to a into x plus 3 plus b into x minus 1. இப்போ இந்த x placeல இங்கே x plus 3 x minus 1 இருக்கு, minus 1 இருக்கிறதுனால x equal to plus 1 select பண்ணுறேன். 1 select பண்ணும்போது 1 minus 1 இந்த term 0வாக மாறிடும் இல்லையா. ஸோ இங்கே காப்பி பண்ணும்போது 5 1s are 5 plus இந்த 7 a into x placeல 1 plus 3 இங்கே 1 minus 1 0. ஸோ இந்த term ஃபுல்லாகவே 0வாக மாறிடும். 1 plus 3 4 இங்கே 5 plus 7 12. 4 இங்கே வந்து டிவைட் பண்ணிக்கலாம். நான் இந்த 4a லெஃப்ட்லையும் 12 இங்கே ரைட்லேயும் எழுதியிருக்கேன். இப்போது 4 இங்கே வந்து டிவைட் பண்ணும்போது 12 by 4 டிவைட் பண்ணும்போது 3 4s are 12. இதோட நெக்ஸ்ட்டு x equal to இங்கே ப்ளஸ் 3 இருக்கிறதுனால மைனஸ் 3 செலக்ட் பண்ணியிருக்கேன். 5 into x பிளேஸில் மைனஸ் 3 ப்ளஸ் 7. 5 3s are 15, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 15 ப்ளஸ் 7. மைனஸ் 15 ப்ளஸ் 7 சப்ராக்ட் பண்ணணும். பிகின் நம்பர் சிம்பிள் மைனஸ், ஸோ மைனஸ் 8. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் காப்பி பண்ணும்போது மைனஸ் 3 ப்ளஸ் 3 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0. இங்கே b இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 1. இப்போ மைனஸ் 3 மைனஸ் 1னா மைனஸ் 4. இப்போது இந்த வேல்யூவை இங்கே லெஃப்டில் கொண்டு வந்து மைனஸ் 4bனும் மைனஸ் 8 ரைட்டில் கொண்டு வந்து மைனஸ் 8ன்னு எழுதியிருக்கேன். இப்போ மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 4 இங்கே வரும்போது டிவைடட் பை 4ன்னு மாறிடும். 2 4s are 8. a and b வேல்யூ ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா, இந்த பிளேஸில் a and b பிளேசஸில் காப்பி பண்ணால் போதும். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் a பிளேஸில் நம்ம ஃபைண்ட் பண்ண 3, b பிளேஸில் ஃபைண்ட் பண்ண 2. செகண்ட் கொஸ்டினும் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் உள்ள சம் தான். லாஸ்ட்டு சம்மில் டினாமினேட்டரில் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம தான் ஃபேக்டர் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது 2, ஆட் பண்ணும்போது இந்த மைனஸ் 3. ஸோ 2 1s are 2ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் 3 வரணும். ஸோ ரெண்டு பிளேஸ்லேயே மைனஸ் போட்டால் ஆட் பண்ணும்போது மைனஸ் 3. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் இங்கே மைனஸ் 2 இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் 2, இங்கே எக்ஸ் மைனஸ் 1. கொஷினை காப்பி பண்ணிவிட்டு நியூமரேட்டர் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு டினாமினேட்டரை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ a டிவைடட் பை இந்த x மைனஸ் 2, b டிவைடட் பை இந்த x மைனஸ் 1. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் இங்கே b இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ நியூமரேட்டர் ஈக்குவலாக இருக்கும், டினாமினேட்டர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் 1னா எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் மைனஸ் 2னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 காப்பி பண்ணிக்கலாம். இங்கே 2 காப்பி பண்ணால் இது 2 மைனஸ் 4. 2 மைனஸ் 4னா மைனஸ் 2, பிகின் நம்பர் சிம்பிள் மைனஸ் இல்லையா. தென் a இன்ட்டு இங்கே 2 மைனஸ் 1, இந்த பிளேஸ் 0வாக மாறிடும். 2 மைனஸ் 1னா 1, ஸோ 1 இன்ட்டு a. ஸோ a இங்கே எழுதிக்கலாம். a ஈக்குவல் டு மைனஸ் 2. தென் இப்போ 1 காப்பி பண்ணும்போது 1 மைனஸ் 4 ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் 1 0, b இன்ட்டு 1 மைனஸ் 2. 1 மைனஸ் 2 வேல்யூஸ் மைனஸ் 1. மைனஸ் 1 இங்கே ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணும்போது b ஈக்குவல் டு 3ன்னு ஆன்சர் கிடைக்குது. இந்த ஆன்சரை நம்ம இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிற a and b யோட பிளேசஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1, b பிளேஸில் a பிளேஸில் மைனஸ் 2 இருக்குது. ஸோ இங்கே மிடில் மைனஸ் எழுதிக்கலாம். a பிளேஸில் இதில் மைனஸ் 2 போடுவோம். இது நெகட்டிவாக இருக்கிறதுனால இதை செகண்டும் இதை ஃபஸ்ட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். Sum number 3, decompose into partial fraction. இந்த சம்மில் டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா a டிவைடட் பை அந்த ஸ்கொயர் இல்லாத டேர்ம் b டிவைடட் பை இந்த எக்ஸ் மைனஸ் 3. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இன்னொரு டேர்ம் c எழுதி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். சப்போஸ் 3 இருந்ததுன்னா இன்னொரு பிளேஸில் d டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் பவர் 3ன்னு நம்ம எழுதியிருக்கணும். ஓகே, இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எழுதுனதை கம்பைன் பண்ணிக்கலாம். எல்சிஎம் பண்ணும்போது டினாமினேட்டரில் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2, இந்த ரெண்டுக்கும் காமனாக எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஹையஸ்ட்டாக இருக்கிறனால இது எழுதிக்கலாம்.
அப்போ ஏயோட எது மல்டிபிள் ஆகும்? ஏ டினாமினேட்டரில் இருக்கிற இதை விட்டாச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணிக்கலாம். பியோட டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒன் டைம் தான் இருக்குது. அப்படின்னா ஒன் டைம் இங்கே விட்டாச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இது ரெண்டுமே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபுல் டேர்ம் இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. இதில் இல்லாத டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் டூ. ஸோ சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூன்னு காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நியூமரேட்டர்ஸ் ஈக்குவேட் பண்ணும்போது இந்த நியூமரேட்டர் ஃபுல்லாக எழுதி இது எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீன்னு காப்பி பண்ணும்போது சிக்ஸ் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் மைனஸ் 14 இன்ட்டு த்ரீ மைனஸ் 27 கிடைக்கும். 3 3s are 9, 9 6s are 54, 3 14s are 42 மைனஸ் 27. இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது 69 மைனஸ் பண்ணால் மைனஸ் 15 ஆன்சராக வருது. ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ப்ளஸ் த்ரீ காப்பி பண்ணும்போது 3 மைனஸ் த்ரீ இந்த டேர்ம் 0 ஆகிடும். இங்கேயும் 3 மைனஸ் த்ரீ 0. இந்த பி டேர்ம் ஃபுல்லாக 0வில் மல்டிபிள் பண்ணும்போது இதுவும் 0 ஆகிடும். ஸோ சி இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் 3. ஸோ 3 ப்ளஸ் 2 5. 3 ப்ளஸ் 2 5. சி இன்ட்டு 5. ஸோ 5 சின்னு மாறிடும். இங்கே 5 சியை இங்கே 15 இங்கே கொண்டு வந்து எழுதியிருக்கேன். அப்போ சி பக்கத்தில் இருக்கிற 5 அங்கே வரும்போது டிவிஷனில் வரும் இல்லையா? மைனஸ் 15 டிவைடட் பை 5. ஸோ டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 3 5s are 15 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் பிளேஸில் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ எக்ஸ் பிளேஸில் மைனஸ் 2 காப்பி பண்ணிக்கலாம். மைனஸ் 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 இன்ட்டு மைனஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 14 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 27. இது ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ 2 2s are 4 4 6 are 24 ஆன்சர் கிடைக்கும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 14 28 மைனஸ் 27. 28 மைனஸ் 27னா 1, 24 ப்ளஸ் 1னா 25. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் மைனஸ் 2. ஸோ மைனஸ் 2 காப்பி பண்ணும்போது மைனஸ் 2 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு மாறிடும். இதில் எல்லாமே மைனஸ் 2 காப்பி பண்ணும்போது 0. இது எல்லாமே 0 மாறிடும். மைனஸ் 2 ப்ளஸ் 2 0. சி இன்ட்டு 0 0. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் 0வாக மாறிடும். இங்கே மைனஸ் 5 ஆட் பண்ணும்போது மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணும்போது 5 5s are 25 மைனஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைட்லையும் 25 கேன்சல் பண்ணும்போது 1. ஸோ ஏ ஈக்குவல் டு 1 ஆன்சர். ஃபைனலாக நமக்கு இந்த பிளேஸ்லேருந்து எதுவுமே செலக்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 0 செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்க சி அண்ட் ஏ வேல்யூவை இங்கே காப்பி பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸ் பிளேஸில் 0 0 மைனஸ் 27. இங்கே ஏ பிளேஸில் வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ண வேல்யூ 1 அதை இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். இந்த பிளேஸில் 0 0 இருக்கிறனால எக்ஸ் இருக்கிறனால 0 0 மைனஸ் 27 மட்டும் எழுதிக்கலாம். ஏ பிளேஸில் 1 0 மைனஸ் 3னா மைனஸ் 3 தான். ஸோ மைனஸ் 3 டேரெக்டாக எழுதிக்கலாம். மைனஸ் 3 ஸ்கொயர். பி வேல்யூ தெரியாது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். எக்ஸ் பிளேஸில் 0. ஸோ 0 ப்ளஸ் 2னா 2. 0 மைனஸ் 3னா மைனஸ் 3. அகெயின் சி பிளேஸில் நம்ம ஃபைன் பண்ணால் மைனஸ் 3. 0 ப்ளஸ் 2னா 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும். சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே மைனஸ் 27 ஸ்டேபிளாக இருக்கும். இது 3 3s are 9 மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 9. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 3s are 6. ஸோ 6b. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 3s are 6. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 9 மைனஸ் 6 வேல்யூ 3. இந்த 6b லெஃப்ட்லையும் 27 ரைட்லையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ 27 ப்ளஸ் 3னா 30. 6ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 5 6 are 30 இல்லையா? ஸோ பி வேல்யூ 5. நம்ம ஃப்ரேம் பண்ண 3 வேல்யூஸையும் அந்த ஏபிசியோட பிளேசஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ பிளேஸில் நம்ம ஃப்ரேம் பண்ண 1. ஸோ 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2. பி பிளேஸில் 5. ஸோ 5 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3. சி பிளேஸில் மைனஸ் 3. ஸோ இந்த ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றி மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சம் நம்பர் 4 இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எழுதணும். ஸோ ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் பவர் 2 இருக்குது. இதை வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ இதை அப்படி டேரெக்டாக எழுதும்போது நியூமரேட்டரில் லீனியர் ஃபார்ம் எழுதணும். அதாவது பிஎக்ஸ் ப்ளஸ் சி. சேம் வேல கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏ என்று இந்த டேர்ம் எல்லாமே பிஎக்ஸ் ப்ளஸ் சி என்று எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இந்த நியூமரேட்டர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்கிறனால எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். அப்போ இந்த டேர்ம் எல்லாமே 2 காப்பி பண்ணும்போது 0 ஆகிடும். இது 2 ஸ்கொயர். இங்கே மைனஸ் 2 +1. 2 2s are 4. 4 minus 2 is 2. 2 plus 1
3. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 காப்பி பண்ணும்போது 9 ஆன்சர் கிடைக்குது. ஸோ 3 இங்கே வந்து டிவைட் பண்ணும்போது 3 3s are 9, ஏ வேல்யூ கிடச்சாச்சு. தென் எக்ஸ் பிளேஸில் 0 காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பிளேஸ்லையும் எக்ஸ் வரதுனால இந்த ரெண்டு பிளேஸ் வேல்யூவும் 0வாக மாறிடும். இந்த 5 கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும்தான் கண்டினியூ ஆகும். அண்ட் 3 ஏ இன்று இந்த ரெண்டு வேல்யூவும் 0 0 + 1 1, ஏ பிளேஸில் 3 காப்பி பண்ணியிருக்கோம். இங்கே பி இன்ட்டு 0 0, சி இன்ட்டு 0 - 2னா -2. ஸோ -2 இன்ட்டு சி -2சின்னு மாறிடும். 3 ஆப்போசிட் சைடு வந்தால் -3ன்னு ஆன்சர் கிடைக்கும். இந்த 2சியை இங்கேயும் 5 எங்கேயும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 3 - 5 -2, 2 கேன்சல் பண்ணால் -1 ஆன்சர் கிடைக்கும். சியோட வேல்யூ -1. தென் எக்ஸ் ஈக்குவல் டு 1 காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணும்போது ஏ அண்ட் சி வேல்யூ காப்பி பண்ணியிருக்கேன். பி மட்டும் ஸ்டேபிளாக இருக்குது. இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணால் பி வேல்யூ ஈக்குவல் டு 2ன்னு ஆன்சர் கிடைக்குது. இந்த 3 வேல்யூஸையும் அந்த கொஸ்டினை ஸ்டார்டிங்கில் பிரித்தாலே அந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.